12:45 6 மாசம் ஆயிடுச்சுங்க. ஸோ என்னோட அம்மா the phase 5 the will of Subbulakshmi has begun. ஸோ எனவே நம்ம நினைச்சது எதுவுமே நடக்கல. ஆனாலும் இந்த வில்லா சுப்புலட்சுமிக்கு இன்னும் 52 மினிட்ஸ் இருக்கு. சொல்லியிருக்கிற ஆர்டர் நம்ம வந்துட்டு கொடுக்கணும். ஸோ இந்த டைம் வந்துட்டு 800 கொடுக்குறோம். எதிர்பார்க்காத நேரத்தில் வந்துட்டு எதிர்பார்த்த விஷயங்கள் வந்துட்டு நடக்காம போயிடுச்சு. இந்த வில்லா சுப்புலட்சுமி has begun now. என்னால் எதுவுமே முடியலங்க. ஃபாஸ்டிங் இருந்தால் அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபாஸ்டிங்கும் வந்துட்டு 9:30 PM வந்துட்டு நான் நடக்காம போயிடுச்சு. வண்டி சாவி வேற அந்த டைம் டொனேட் பண்ற டைம் அப்போதான் வந்துட்டு எனக்கு இன்னும் டொனேட் பண்ணல சொல்லிட்டு வந்திருக்கேன். சீக்கிரம் கொடுக்கணும், பட் இது டைம் கிடையாது, சீக்கிரமா நேரத்திலேயே கொடுக்கணும். ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் ஒரு 4-5 பேர்த்துக்கிட்ட கேட்டேன் எதாவது வேணுங்களா சாப்பிட்றீங்களான்னு. இல்லப்பா சாப்பிட்டேன் இல்லைன்னு வயசானவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க. அதாவது உதவி பண்றப்போ வந்துட்டு ஏதாவது கொடுத்துருந்துருக்கணும், எதுவுமே பண்ண முடியல. ஆனா இருந்தாலும் ஸ்டில் டைம். ஸோ நான் இன்னும் குளிக்க கூட கிடையாது, ஃபாஸ்டிங்ல இருந்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி சாப்பிட்டா ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஸோ கட்டப்பை வேற எடுத்துட்டோம். ஸோ கேரி பண்ணிட்டு போது அங்கே பாக்ஸ் கேட்டாங்க. பாக்ஸ் எல்லாம் கடை வந்து நேரத்துக்கு காத்திருக்கோம். ஸோ நம்ம கட்டப்பை எடுத்துட்டோம். இங்கே போய் அங்கே ஃபுட்டு வாங்கிட்டு போய் டொனேட் பண்ண வேண்டியதான். கடுப்பு 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 கடுப்பு. அந்த டைம் நான் வந்துட்டு வேற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். அதான் வெல் டிசிப்ளினோட இருக்கிறவங்க தான் வந்துட்டு. ஸோ எந்த விஷயமா இருந்தாலும் இங்கே பாருங்க, எலியோ பெருக்கான கடிச்சு இப்படி ஆகி போச்சு. வண்டி வேற கொடுக்கணும். வண்டி வேற அந்த கண்டுபிடிப்பு 150 வேற வந்துட்டு சொதப்பிடுச்சு. லைக் நான் சாவி தொலைச்சிட்டேன். தொலைக்கிற வேலையா இருக்கு எல்லா இதுலயும், எல்லா ஃபேஸஸ்லயும். ஸோ ஸ்ப்ளெண்டர் பைக்ல போயிட்டு இருக்கோம், கடைக்கு போயிட்டு இருக்கோம். பேக் பண்ணி வச்சுங்களா அக்கா? இப்போ எந்த கையில கொடுக்குறேன்? சாரி, அது குளம் கட்டுறது மட்டும் ஒரு வேடு. அது ஈவினிங்கா சொல்லியிருப்பேங்க்கா. அது சொன்னேன் அன்னைக்கு ஈவினிங்காவே. அமௌண்ட் மட்டும் உங்க கையில வாங்கிக்கிட்டீங்க. தேங்க்ஸ்க்கா. ஸோ திஸ் இஸ் 19 ஆயிடுச்சு, இன்னும் 6% தான். So it was packed the 25 package of dosa. The last parcel. பாவம் பரத்து சாப்பிடாம எல்லா டைமும் வந்துட்டு ப்ரோ எப்படி ப்ரோ நான் பிடிப்பேன் கையில தான். ஸோ அண்ணனோட வண்டி அண்ணனுக்கிட்ட டக்குன்னு போய் கொடுக்கணும். ஸோ சாரி பரத்தே. பார்சல் வாங்கிட்டு வந்துட்டோம். அதில் குழம்பு, இதில் கார்போஹைட்ரேட். ஸோ டெலிவரி பண்ண போகிறேன். டெலிவரிங்கிற மாதிரி த வில் ஆஃப் சுப்புலக்ஷ்மி. த வில் ஆஃப் த வில் ஆஃப் சுப்புலக்ஷ்மி ஃபேஸ் 5 பிகினிங். அப்போதில் நேத்துல இருந்து பிகினிங் தான் சொல்றேன். நல்ல சகுனமாடா போன வர்றது இல்ல போகுது. பரவாயில்ல போ. போறாங்க நாளே வந்துட்டு எப்படி போகுதுன்னா என்ன ப்ரோ இருட்டுல வேற தெரிய மாட்டேங்குது. போய் டக்கு சுத்துக்கு வந்துடா முதல்ல. பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே விட்டுட்டா உப்பு இப்போ கரெக்டா வந்துட்டு மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோம். நானும் போன டைம் இதே மாதிரிதான் தான் எடுத்தேன். ஸோ பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு இருக்கோம். ஸோ நானும் நம்ம டாக்டர் Muy novia.
ஸோ இருங்க, பஸ் ஸ்டாண்டு கிட்ட வந்துட்டோம். தட்ஸ் அ நேரு பஸ் ஸ்டாண்ட். ஸோ ரீகன்ஸ்ட்ரக்ஷன் இன்னும் போய்கிட்டே இருக்கு. ஒரு மாசமா சொல்றோம். ஸோ இங்க பாருங்க எப்படி லைட் போகுது. அது ஆம்புலன்ஸாக தெரியல. அப்படியே என்னடா அங்கே வேற கோயில் ஃபங்க்ஷன், இங்கே ஆம்புலன்ஸ் எப்படா போவாங்க? போச்சு நானும் நம்ம நண்பர் வந்துட்டு பர்சன் ஓ. ஸோ வந்துட்டோம். ஸோ அது டக்குன்னு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு கொடுக்க போகிறோம். ஸோ இது சாம்பார் அண்ட் தென் இந்த இது பொட்டி மறக்காமல் கொண்டு வர சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டைம் பொட்டி கொண்டு வந்ததுக்கு மறந்துட்டு எங்கேயோ வெஸ்ட்டோம். இங்கே வெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல வெஸ்ட்டேன். ஆமாம் எடுக்கிறதுக்கு மாடர்ன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வெஸ்ட்டேன் நான். ஸோ நம்ம நண்பர் சிரிக்காத ஸோ நான் வந்துட்டு கொடுக்க போகிறேன் மரத்து. ஸோ 5 கருத்து மறு கொடுக்குறேன். அதுனா கூட பரவாயில்லடா பார்த்து நல்லாடா. இது எப்படி ரெடியா 2 போறேன் அடுப்பு இங்கே ஜோப்ல இங்க வைக்கிறதாடா. காசு இருக்க காசு கொடுவாங்க இருக்கு. ஸோ 5 முதல் கொடுத்துட்டு இருக்கான். கீழே போடக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொடுத்துட்டு வரணும். இந்த பேர் இருப்பாங்க. ஒரே மட்டும் முடிஞ்சு அங்கே போய் வந்து லைஃப் டைம் செட்டில்மெண்ட் கொடுத்துட்டு யாரு எழுத போட்டிருக்கியோ அதான் அதான் நீங்க கோட்டையில் பசங்க மாடே கேட்டாங்களா சுட்டு சாப்பிடல வாங்கி பார்த்தேன். தண்ணி இல்லையா?
தோசை மிஸ் பண்ணிட்டேனா என்ன ஒன்றும் தெரியல. தோசை மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன்னா இல்லை கரெக்டாக இருந்துருக்கணும். இல்ல அது அவங்க எச்சோ எச்சம் இருக்கணும் கட்டிட்டாங்களா? பிரியாணிலாம் வேணாம், எனக்கு இதுதான் வேணும். பீர் தான் வேணுமா? பீர் வேணாம், எனக்கு சாம்பார் தான் வேணும். ஆமாடா, அந்த சாம்பாரையும் முடிச்சிட்டேன். இந்த கவர் அப்படியே எனக்கு கொண்டு போய் கொடுத்துடலாம். ஒரே ஒரு பாக்கெட் மட்டும் எடுத்து வச்சிருக்காங்க எனக்கு. இன்னைக்கு எடுத்து வச்சிருக்காங்களா? ஸோ எனிவே த வில் ஆஃப் சுப்புலட்சுமி த phase 5 இஸ் கான். இல்லை, இட்ஸ் கம்ப்ளீட்டட். இந்த டப்பை வந்துட்டு கொடுக்கணும். நான் அந்த டே அப்போ வந்துட்டு வீடியோ அப்லோட் பண்ணலான்னு இருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சம் ஹாரிபிள் திங்ஸ் ஹேப்பன். எல்லாமே எதுவுமே நீ எதுவும் வைக்கக்கூடாது. முதல்ல தடுப்புங்க. நான் அந்த டே அப்போ வந்துட்டு இந்த காஷன் வீடியோ வந்துட்டு நான் அப்லோட் பண்ணியிருந்துருப்பேன். இது எல்லாமே முடிஞ்சு தூரம் 6 மாதம் ஆயிடுச்சு அவன் விட்டு போய். ஸோ சினிமா இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் சீக்கிரம். அது வரைக்கும் ஸ்டே டியூனோடு. அம்மா பார்த்துக்குங்க. அம்மா முக்கியம், நீங்களும் முக்கியம். ஸ்டே ஹெல்த்தி, ஸ்டே ஹார்ட், ஸ்டே பீஸ். எம்மி போயிட்டுறேன். அது வேற ஸ்கூபி டூ. அது அங்கே இருக்கிற கவர் பார்த்துட்டு கட்டுது. பிரியாணி வந்துட்டு தரலையடா அப்படின்னு சொல்லி அதோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லி இருக்கு. அதை காட்டிட்டு வந்துருக்கு. எனவே நானும் பார்த்து பஸ் ஸ்டாண்ட் விட்டு கிளம்புறோம். சொல்ல ஏது சொல்ல ஸோ ஃபைனலி ஃபாஸ்ட்ல முடிச்சிட்டோம். எம்டி பாக்ஸ் 20 வருஷம் படம் போறேன். தெளி வைத்து காத்து கொண்டு இருக்கிறாங்க ஒரு அக்கா எனக்காக. நான் 3 தோசை வந்து சாப்பிட்டானா கடையை சாத்திட்டு போயிருவேன் அப்படின்னு காத்துட்டு இருக்காங்க. அதான் இப்ப போறேன். 3 தோசை அடிச்சுட்டு எப்படியோ The will of Subbulakshmi, the phase 5 is not, but கொஞ்சம் கஷ்டமா போயிடுச்சு. ஃபாஸ்டிங்கும் ஒழுங்கா இருக்கல. ஒழுங்கா மீன்ஸ் அந்த லாஸ்ட் இதுன்னு வந்து சாப்பிட்ட ஃபாஸ்டிங்கை வந்து கம்ப்ளீட் பண்ண கிடையாது. ஃபாஸ்டிங் மீன்ஸ் நான் அப்படி என்ன பார்த்துருக்கேன்னா, அந்த டே ஃபுல்லா சாப்பிடாம பட்டினியுடன் ஸோ மற்றவங்களுக்கு நம்மளால் என்ன முடிகிறதோ அதை செய்து கொள்ளணும். அன்பார்ச்சுனேட்லி நான் பண்ணல. ஒரு கட்டிட்டான் கட்டெல்லாம் கிடையாது. நானு ஒன்னும் எஃபாரியால தான் இருக்கேன். ஸோ அது எப்படி ரச சாப்பாடு ஒரு அப்புறம் மாதிரி வரும். அது ஆடை அது இதுன்னு அடிச்சு வச்சு போட்டு அதான் சாப்பிட்டேன். அப்புறம் சரி ஃபாஸ்டிங் அப்புறம் எது கண்டினியூ பண்ணலாம் இல்லை. டோபமைன் வந்து ஹிட் ஆனனால அது ஏதோ எரிச்சோ ஃபைனா. ஸோ அந்த ஆர்வட் பேர் கூட மறக்கப்புறம் நானே. ஸோ சாப்பாடு கடைக்கு போயிட்டு இருக்கோம். நீங்க முக்கியம், அம்மா முக்கியம். கண்ணே தெரியல ப்ரோ. பாருங்க அந்த ஆப்போசிட்ல வர வண்டி எலக்ட்ரிசிட்டி கரண்ட் லைனா போயிட்டே இருக்கும். என்ன சொல்லு, கடைசியா கொடுத்தது எல்லாமே அவங்க வேற ஒருத்தருக்கு வேற இல்லடா. எனக்கு மூஞ்சி எனக்கு மனசே கணிக்கல. என்ன பண்றது பரசு. மதியானமும் 4-5 பேர்த்துக்கிட்ட கேட்டேன்டா, சொல்லி காட்டல. கேட்டேன், அவங்க இல்லப்பா சாப்பிட்டாப்பா. சில பேர் சாப்பிட்டேன்னு சொன்னாங்க. அவங்க எந்த அளவுக்கு சாப்பிட்டுருப்பாங்கன்னு தெரியல. அவங்களுக்கும் கொடுத்துட்டேன். அங்கேயும் 50 பேர் பக்கம் படுத்திருப்பாங்கடா. சீக்கிரம் போய் நல்லா priority. Prioritize வரத்தை சாப்பிட வச்சுட்டேன்.
ஸோ எனவே பரத் போய் சாப்பிட்டு பரத் என்ன சொல்ற இந்த ஃபேஸ் 5ல சாப்பிட்டு சொல்றேன். என்னோட ஃபீட்பேக் சொல்றேன். வெளுத்து போட ஆல்ரெடி இது யாருக்கு கொடுக்கறதா இருந்தாலும் 12 மணிக்கு தான் சொல்ல தரும். இன்னைக்கு வந்துட்டு அன்பார்ச்சுனேட் திங்ஸ் நடந்துருச்சு. அன்லக்கிலி அன்பார்ச்சுனேட் திங்ஸ் ஹேப்பன். ஸோ இந்த ஃபேஸ் 6 நாட் லைக் திஸ். ஐ டிக்ளேர் தட். எனிவே டப்பாவை தூக்கிட்டு வந்துட்டோம். அக்கா டப்பா கொண்டு வந்துட்டேங்கக்கா. நான் எடுத்துட்டு வந்துட்டேங்க.